வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் பாளையங்கோட்டையில் உள்ள இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சந்தித்து வரும் பல்வேறு இடர்பாடுகளை களைவது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி பாளையங்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டியன், மாவட்ட தலைவர் நடராஜகண்ணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். முன்னாள் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் சுந்தரேசன், பழனிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 2021ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் கருணை ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை ரூபாய் 5000 உயர்த்த வேண்டும். அதன் பின்னர் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும். தாய் மாணவர் திட்டத்தில் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதில் உள்ள செலவினங்களை வழங்க வேண்டும். விற்பனையாளர்களாக பணியில் சேர்ப்பவர்களை தொகுப்பூதியம் இல்லாமல் காலமுறை ஊதியத்தில் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தில் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வெல்லட்டும் 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 வெல்ல வெல்ல வெல்லுது வெல்ல வெல்ல வெல்லுது தோற்றதில்லை தோற்றதில்லை போராடுவோம் போராடுவோம். மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏற்பட்ட காலி பணியிடத்திற்கு 20% ஒதுக்கீட்டை வழங்கிடு ஏற்படுத்தியது ரேஷன் கடையில் உதவியாளர் பணியிடத்தை ஏற்படுத்தியது அகற்றியது. Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.